இந்த வாரம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வாரம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நியூ இயர் வரப்போகுது. ஸோ 2023 எந்த மாதிரியான கோல், உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய கோல் என்ன, உக்ரைனுக்கு யார் உதவி செய்ய போகிறாங்க, உக்ரைனை விட்டு யார் விலக போகிறாங்க அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ண அவர் தவறிட்டார்னா 2023 பெரிய இழப்புகள் உக்ரைனுக்கு தான் இருக்கும். இதே வாரத்தில் தான், அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னொரு இடத்துலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகள்கிட்டருந்து வார் வழியாக ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீடு நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறது தான் இப்போ இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சொல்லியிருக்கும் அறிவிப்பு. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை. முன்னாள் ரஷ்யாவினுடைய அதிபர், அதாவது பிரசிடெண்டாக இருந்தவர், இந்நாள் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய டெப்யூட்டி சேர்மன், அவருடைய பெயர் டிமித்ரி மெட்வெதேவ் அப்படிங்கிறது தான். இந்த டிமித்ரி அவர்கள் ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்கார். 2023 இதெல்லாம் நடக்க போகுது. அவங்கவுங்க ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன், எழுதி வச்சுக்கோங்க, இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வருஷம் வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 ப்ரெடிக்ஷன் ஆஸ் பர் ரஷ்யாவினுடைய இந்த டிமித்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூடவே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் தான் இந்த டிமித்ரி அப்படிங்கிறவர் நேராக சீனாவுக்கு போகிறாரு. ரஷ்யாவினுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி ரொம்ப பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணுறார். என்னப்பா செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவர் என்ன வெளியுறவு கொள்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த டிமித்ரி அவர்கள் எல்லா விஷயத்துலையுமே, குறிப்பாக புட்டின் அவர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்து செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் செலன்ஸ்கி அவர்களை எல்லாமே கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டார், வார்த்தை விட்டுட்டார். இது பெரிய ஒரு எதிர்ப்பையும், அதே நேரத்தில் டிமித்ரி அவர்கள் நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியான திமிரான சில விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ டிமித்ரி அவர்கள் சொல்லியிருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படித்தான் தலைகீழ நின்னாலும் அது இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட பெட்ரோல், டீசல் இல்லாட்டி கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரலுக்கு $150 இருக்கும் அப்படிங்கிறார். $150 இருக்க வாய்ப்புகள் இருக்கா விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இன்றைக்கே அந்த நியூஸ் எடுத்து பார்க்கும்போது இருக்குது. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறத எந்தெந்த நாடுகள் எங்கள் மீது வச்சுருந்த அந்த யூஎஸ் ப்ரைஸ் கேப்பை யாரெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் கச்சா எண்ணெய் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம், 2023 இதோ அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நடந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன நடக்கும், ஒரு பேரலுக்கு $150 அப்படிங்கிறது நடக்கும். ஆல்ரெடி கச்சா எண்ணெய் மார்க்கெட், இதில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் இருந்தீங்க, அதுவும் இந்த கமோடிட்டிலலாம் நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் பெரிய அளவு பனிப்புயல் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அங்கேயும் என்ன தேவைப்படுது, கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. இன்னொரு பக்கமாக சீனா என்ன செய்கிறாங்கன்னா, ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத எல்லாமே தளர்த்தி விடுறாங்க. கொரோனா வைரஸ் வந்தாலும் பரவாயில்லை, இங்கே மக்கள் செத்தாலும் பரவாயில்லை, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அங்கே லூனார் நியூ இயர் வேறு வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது சீனாவில் எகெயின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்குது, டிமாண்டு கூடிட்டு இருக்கு. டிமாண்டு கூடும்போது கச்சா எண்ணெய் நான் உனக்கு தரமாட்டேன்டா, ப்ரைஸ் கேப் போட்டிருந்த நாடுகளுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்கன்னா எகெயின் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ $150 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. அவ்வளோதானா? இல்லை. அவர் சொல்லியிருக்கிற அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னென்னா, கேஸ் ப்ரைஸ் கேப்பு நீங்கள் போட்டுருவீங்க, 1000 கியூபிக் மீட்டருக்கு $5000 வரப்போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை சொல்லியிருக்கார். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கேஸ் ப்ரைஸ் கேப் போட்டாங்கன்னா இது நடக்கும். ஏன்னா கேஸ் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கொடுத்தா தான் அவங்களால கம்மியான விலைக்கு வாங்கி அவங்க நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை அந்த அரசாங்கத்துக்கு தேவையான பலவிதமான விஷயங்களை செய்ய முடியும். சப்போஸ் இந்த கேஸ் ப்ரைஸ் கேப்பையும் போட்டுட்டாங்கன்னா இந்த ரஷ்யா சொல்லியிருக்கிற மாதிரி, இல்லாட்டி டிமித்ரி அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். அடுத்தது அவர் சொல்லியிருக்கிற ப்ரெடிக்ஷன், ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூகே எகெயின் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். யூகேயை பொறுத்த வரைக்கும் 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு பொருளாதார சரிவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அங்கே இன்ஃப்ளேஷன் ரொம்ப கூடுதலாக இருக்குது, ரிசெஷன் கூடுதலாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறதும் யூகேயில் பெருசாக பேசப்படுது. ஆனால் இதெல்லாம் விட இந்த பிரெக்சிட் வழியாக ஏற்பட்ட குளறுபடிகள் அப்படிங்கிறது தான் அங்கே இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. அப்படி வந்து போய் கடைசியாக ரிஷி சுனாக் அவர்கள் இருந்த பிறகும் பிரெக்சிட் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் தானா, இல்லை மறுபடியும் நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்திலே சேர்ந்துடலாமா, இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை இது நடக்கலாம்,
இது நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பிரெக்சிட் அப்படிங்கிறது வெளியில் வந்து ஒரு 53-54% தான் மக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ படுற அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது மக்கள் பிரெக்சிட்டில் இல்லை மறுபடியும் நம்ம உள்ளே போய் என்ட்ரு ஆயிடலாமா அப்படிங்கிற ஓட்டெடுப்பு நடத்துனாங்கன்னா ஒரு 60%க்கு மேலே மக்கள் என்ன சொல்லுவாங்களா இருக்கும், நம்ம எகைன் அங்கே போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா இருக்கும். பட் இது ஒரே வருடத்தில் நடக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. 2023 இவர் சொன்ன மாதிரி யூகே எகெயின் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரே வருடத்தில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு வருடத்தில் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான சட்ட திட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நுழைய வேண்டும் என்றால் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாதிரியான இருக்கணும், இப்படி சட்டம் இருக்கணும், இதெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது யூகேலையும் பல அரசியல் பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ யூகே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும். ஆனால் 2023 இணையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, யூகே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையதோ இல்லையோ, இணைந்தால் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் அப்படியே விரிசல் அடைந்து எல்லாமே சிதறிடுவாங்க. யூரோ வில் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்கார். யூரோ வில் ட்ராப், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பழைய கரன்சி அப்படிங்கிறது மறுபடியும் மெருகேறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் அங்கே என்ன செஞ்சிடும், விரிசல் அடைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படின்னா யூரோ ஃபால் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோ வீழ்ச்சி அடைந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரலாமே. யூரோ வீழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைமை எடுத்து பார்த்தா யூரோ வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலாக இருக்குது. 2023 ரிசெஷன் வரும். நிறைய நாடுகள், நிறைய நாட்டினுடைய நிறுவனங்கள் அவங்களுடைய எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெரும் ரிசெஷன் அப்படிங்கிறதை நம்ம நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்புன்னு நம்ம பார்த்தாலும் பிற நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்காவில் இந்த ரிசெஷன் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்காவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது யூரோ என்ன ஆகும், கீழே விழ வாய்ப்புகள் இருக்குது. இதே காலகட்டத்தில் இவங்களும், அதாவது டாலரும் என்ன செய்வாங்களாம், கீழே விழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் பல நாடுகளும் தயாராக இருந்துகிட்ருக்காங்க. நம்ம டாலரை வச்சு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக வியாபாரம் பண்ணக்கூடாது, டிஜிட்டல் கரன்சியாக இந்திய ரூபாயா ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இலங்கை, ஈரான், ரஷ்யா இந்த மாதிரி பல நாடுகள்கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நாம் நம்முடைய பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, சீனா சவுதி அரேபியாவினுடைய ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். உலக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை அந்த மீட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது சவுதி அரேபியாட்ட சீனா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எப்போ நம்முடைய யுவானை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், அங்கே இங்கேயும் மாற்றி ஏதாவது டிரான்சாக்ஷன் ட்ரேடெல்லாம் நடத்தணும்னா செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சவுதி அரேபியா இதுக்கு ஒத்துக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக டாலர் யூரோவுக்கு அது வீழ்ச்சி தான். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் ப்ளஸ்லேயும் நான் சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, சோழி சுத்தம். 2023 நமக்கு இந்த யூரோ டாலர் வீழ்வதை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக உக்ரைனுடைய சில பகுதிகளை போலந்து மற்றும் ஹங்கேரி நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக போலந்து உக்ரைனுடைய சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யும், இல்லாட்டி சொந்தம் கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திமித்ரி அவர்கள். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இது பாசிபிள் தான். ஏன்னா போலந்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கடன் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துட்ருக்காங்க, இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப பெரிய சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேபி இது நடக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஹங்கேரி ஏன் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சரியாக தெரியலை. அதை பற்றி இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறது, 4வது ஒரு அச்சு நாடு மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமான கூட்டணி ஜெர்மனியை சார்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் மனுஷன். இந்த 4வதாக ஒரு கூட்டணி நாடு அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி கூடவே அவர் சொல்கிற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலந்து இருக்குது, பால்டிக் நாடுகள் இருக்குது, ஸ்லோவாக்கியா இருக்குது, கீவ் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி இந்த கீவ் ரிப்பப்ளிக்கை தனியாக சேர்த்துட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாருமே ஜெர்மனி கூட சேர்ந்து அவங்க ஒரு கிங்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிற ப்ரெடிக்ஷன் தான். அப்படி கிங்டமாக இவங்க மாற நினைக்கும் போது ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே யுத்தம் வரும். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நிச்சயமாக ஒரு யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 2023 இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஜெர்மனியும் பிரான்ஸும் உரசிட்டு தான் இருக்காங்க. இந்த உக்ரைன் பிரச்சனையிலே பல இடங்களில் ஜெர்மனி எந்த உதவிகள் செஞ்சாலும் பிரான்ஸு மேக்ரோன் அவர்கள் அதிகமாக அதை ஓகே சொல்ல மாட்டார், இல்லாட்டி என்னப்பா நீ 2 இடத்துலையும் இருக்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை பார்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா யுத்தத்துக்கு முன்னாடி எதே ஒரு நிலைமையில் இருந்தது அப்படியே நிற்க வேண்டும். ஏன்னா Nord Stream 1, Nord Stream 2 அப்படிங்கிற கேஸ் பைப்லைன் வழியெல்லாம் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நிறைய தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் கூட அவங்க என்ன தான் இருக்காங்க, பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் அன்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மக்களிடையே அன்ரெஸ்ட் அமெரிக்காவில் சில மாகாணங்கள் அப்படிங்கிறது தனியாக போகும். அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மக்களிடையே புரட்சி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரிசெஷன் அமெரிக்காவை ரொம்ப கடுமையாக பாதித்தால், நான் சொல்கிறது கடுமையாக பாதித்தால் அங்கே அன்ரெஸ்ட் வரும். ஆனால் அடுத்த ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் பாதிப்படைஞ்சு அமெரிக்கா தனித்தனியாக போகும்போது எலன் மஸ்க் அவர்கள் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிற்பார், பிரசிடெண்டாக மாறுவார்.
எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் ட்வீட்டை போட, எலன் மஸ்க் அவர்களே அடுத்த வருஷம் யாராவது இதை நினைவுபடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் அதுக்கு பதில், அதை நேற்றே நான் தமிழ் வியூகத்தில் சொல்லியிருந்தேன், இன்னொருத்தர் அதுக்கு கீழே வந்து சொல்லி போட்டிருக்காரு, என்னப்பா அடுத்த வருஷம் வர ட்விட்டர் இருக்குமா, இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் ட்விட்டர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கலாய்த்தல் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த எலன் மஸ்க் அவர்கள் ஆனால் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவர் எலெக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளூ பேர்டை வச்சு, ட்விட்டரை வச்சு அமெரிக்கா விளையாடுற விளையாட்டு எல்லாமே இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ட்விட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விசில் ப்ளோவர் வழியாகவும் நிறைய விஷயங்களை நம்ம பல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்க அரசியல்வாதிகள் ட்விட்டரை அவங்களுடைய லாபத்துக்கு எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக நமக்கு தெரிய வருது. இதற்கு மத்தியில் இப்படி ஒரு 2023 ப்ரெடிக்ஷனை திமித்ரி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் சண்டை வரும்போது ஐரோப்பிய ஒன்றியம் டிவைட் ஆகும், போலந்து என்ன செய்வாங்கன்னா ரீபார்ட்டிஷன் அப்படிங்கிறத செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பங்கு வர்த்தகம் இல்லாட்டி பங்கு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் விட்டு விலகுவார்கள், ஆசியாவுக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமையான பாயிண்ட். 2023 நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் லெவலில் இருக்கக்கூடிய ரிசர்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அமெரிக்காவினுடைய ரிசர்ஷன் எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு, இந்தியா ஆசிய நாடுகளில் ரிசர்ஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த சுவிட்சிங் அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி ஒரு சுவிட்சிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது திமித்ரி அவர்கள் சொல்லியிருப்பதும் கூடுதல் ஒரு கவனத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா IMF வேர்ல்டு பேங்க் கண்டிப்பாக என்ன ஆகும், கிராஷ் ஆகும். அதன் பிறகு யூரோ அமெரிக்க டாலர் இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு மக்கள் கொஞ்சமாக யோசிப்பாங்க. அதன் பிறகு அவங்கவுங்க நாட்டு கரன்சியை எல்லாருமே பயன்படுத்தலாம், இல்லாட்டி வேறு சில நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான ஒரு காமன் கரன்சியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி 10வது ப்ரெடிக்ஷனை சொல்லி முடிச்சுட்டாருங்க. இவ்வளோ ப்ரெடிக்ஷனில் சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஆனால் இதுக்கு கீழே கருத்துக்கெல்லாம் வாசிக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிராக இல்லாட்டி இந்த திமித்ரிக்கு எதிராக நிறைய பேர் என்ன கருத்துக்கள் போட்டிருக்காங்கன்னா, இப்படி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இவர் பேசி வச்சுருக்காரு, அவர் ஏதோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இதில் சில விஷயங்கள் நடக்கலாம்ப்பா, ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் என்னால் பார்க்க முடிஞ்சு. இந்த ஒரு 10 ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதும் இனி நடக்க போகிற சில இந்த யுத்தத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை நீங்கள் பார்க்கும்போதும் உங்கள் மனசில் இவ்வளோ நாள் நடந்ததை வச்சு பார்க்கும்போது உங்கள் மனசில் நான் சொன்ன இந்த 10ல் எது நடக்கும் எது நடக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது ஜஸ்ட் அவருடைய ஒரு இமேஜினேஷன் ப்ரெடிக்ஷன், அதை வச்சு நம்ம வேர்ல்டு நியூஸை பார்த்துருக்கோம், கம்பேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கும் தெளிவாக சில விஷயங்கள் புரிய வருது. ஸோ ஓவராலாக இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.